சங்கீதா. அந்த பெயர் அவளுக்கு பிடிக்கும். ஏனென்றால் அந்த பெயருக்குள்ளேயே ஒரு இசை ஒளிந்திருக்கிறது. அவள் ஒரு இசை ஆசிரியை. இசை அவளுக்கு தொழில் மட்டும் இல்லை, அது அவளுடைய மூச்சு, அது அவளுடைய உயிர். ஆனால் சங்கீதாவுக்கு ஒரு விஷயம் மட்டும் பிடிக்கவே பிடிக்காது: அமைதி. முழு அமைதி வந்தாலே அவளுடைய உள்ளம் நடுங்க ஆரம்பிக்கும். அமைதியின் நடுவில் யாரோ மெதுவாக பாடுற மாதிரி அவளுக்கு தோணும். இசைக்குறிப்புகள்: சா, ரி, கா. அந்த சத்தம் காதில் கேட்காது, நேரா மனசுக்குள்ள கேட்கும். அதனால்தான் சங்கீதா எப்போதும் யாராவது பேசிக்கிட்டிருக்கிற இடத்துல, அல்லது எப்போதும் சத்தம் இருக்கும் இடத்துல இருக்க முயற்சி செய்வாள். முக்கால் பகுதி தேய்பிறை ஊரை விட்டு வெளியே. சென்னையின் கூட்டம் அவளை இப்போ திணற வைத்தது. மாணவர்கள், பள்ளி, சத்தம், அழுத்தம். ஒரு நாள் அவள் தன்னோட மனசுக்குள்ளே முடிவு பண்ணினாள்: கொஞ்ச நாள் தனியா இருக்கணும். அப்படித்தான் அவள் அந்த வீட்டை பார்த்தாள். ஊருக்கு வெளியே மரங்கள் சூழ்ந்த இடம், சுற்றிலும் வயல்கள், மக்கள் அரிதாக வருமிடம். அந்த வீடு முழுக்க முழுக்க பழையது. சுவர்களில் சிதறிய வண்ணம், ஜன்னல்களில் துரு, கதவுகளில் கிறுக்கல்கள். ஆனால் சங்கீதாவுக்கு அந்த வீட்டை பார்த்தவுடனே ஒரு வினோதமான உணர்வு வந்தது. அந்த வீடு அவளை பார்த்து காத்திருந்த மாதிரி. மெழுகுவர்த்தி எச்சரிக்கை. வீட்டை காட்டியவன் நடுத்தர வயது மனிதன். அவள் வீடு பார்த்துக்கிட்டு இருந்தப்போ அவன் தயங்கி தயங்கி பேசினான்: மாமி, ஒரு விஷயம் சொல்லட்டுமா? சொல்லுங்க. இந்த வீடு 30 வருஷமா யாரும் தங்கல. ஏன்? அவன் சற்று மௌனமா இருந்தான். ராத்திரி இசை சத்தம் கேட்கும்னு சொல்வாங்க. சங்கீதா சிரிச்சாள். இசைனா? எனக்கு பயமில்லை. அவன் அவளையே பார்த்தான். சத்தம் மட்டும் இல்ல மாமி, சில நேரம் பெண் குரலும். சங்கீதாவின் சிரிப்பு சிறிது நேரம் நின்றது. ஆனா அவள் வெளிப்படுத்தவில்லை. பரவாயில்லை, அவள் சொன்னாள். அமாவாசை முதல் மாலை அவள் அந்த வீட்டில் முதல் முறையாக மாலை நேரத்தில் தங்கினாள். சூரியன் மறையும் நேரம். வானம் சிவப்பாக மாறியது. காற்று மரங்களுக்குள் மெல்ல ஊதியது. வீட்டுக்குள் ஒரு விசித்திரமான குளிர்ச்சி. அவள் சாமான்களை ஒன்றொன்றாக வைத்தாள். அந்த வீட்டுக்குள் ஒரு வாசனை. பழைய தூசி, ஈரச் சுவர், அதோடு சேர்ந்து விளக்க முடியாத ஒரு வாசனை. அது பழைய கால நினைவுகளின் வாசனை மாதிரி. முக்கால் பகுதி தேய்பிறை இரவு நெருங்குகிறது. மாலை முடிந்து இரவு வந்தது. வீட்டுக்குள்ள மின்விளக்கு இருந்தாலும் அது முழுசா ஒளி கொடுக்கவில்லை. நிழல்கள் சுவர்களில் அசைவது மாதிரி தோணிச்சு. சங்கீதா தன்னோட பையில் இருந்து ஒரு சிறிய இசைக்கருவியை எடுத்தாள். இசை அவளை எப்போதும் அமைதியாக்கும். அவள் மெதுவாக ஒரு ராகத்தை வாசிக்க ஆரம்பித்தாள். இசைக்குறிப்புகள்: சா, ரி, கா. அவளுக்கே தெரியாம அந்த ராகம் அந்த வீட்டுக்குள்ள பரவ ஆரம்பிச்சது. அலாரம். நள்ளிரவு. நேரம் நகர்ந்தது. நள்ளிரவு. வெளியில ஒரு சத்தமும் இல்லை. காற்று கூட அசையவில்லை. அப்போ தான் அவள் உணர்ந்தாள். முழு அமைதி. அந்த அமைதி அவளுக்கு பிடிக்கவில்லை. அவளுடைய இதயம் வேகமாக துடிக்க ஆரம்பிச்சது. அப்போ இசைக்குறிப்புகள். அந்த சத்தம் அவள் வாசித்த இசை இல்லை, வேறு இசை. மேல்மாடியில் இருந்து. சங்கீதா நிமிர்ந்து பார்த்தாள். இந்த வீட்டில் மேல்மாடி பூட்டப்பட்டு இருக்கணும். அப்படித்தான் அவளுக்கு சொல்லப்பட்டிருந்தது. ஆனா அங்கே இசை வந்தது. காலடி தடம், காலடி சத்தம். இசை நிறுத்தியது. அடுத்த நொடி தக் தக். மேல்மாடியில் காலடி சத்தம். மெதுவா, கனமாக, ஒரு மனிதன் நடக்குற மாதிரி. சங்கீதா தன்னோட மூச்சை அடக்கிக்கிட்டாள். யாராவது இருக்காங்களா? அவள் மெதுவாக கேட்டாள். பதில் இல்லை. ஆனா காலடி சத்தம் மீண்டும். இந்த முறை படிக்கட்டு அருகில். அமாவாசை பயத்தின் முதல் விதை. சங்கீதா தன்னையே சமாதானப்படுத்திக்கிட்டாள். பழைய வீடு, சத்தம் வரும். ஆனா அவள் கால்கள் நடுங்கின. அவள் மெதுவாக விளக்கை பிடிச்சுக்கிட்டு படிக்கட்டின் பக்கம் போனாள். மேல்மாடி. கருமையான இருள். அந்த இருளுக்குள்ள ஏதோ அசையுற மாதிரி. அவள் ஒரு அடி எடுத்து வைத்தாள். அப்போ இசைக்குறிப்புகள். மீண்டும் அந்த இசை. இந்த முறை அவளுக்கே நெருக்கமா. அவள் கண்ணீர் தானாக வந்தது. ஏன் என்று
அவளுக்கே தெரியவில்லை. கண்ணாடி கண்ணாடி கதவு. படிக்கட்டின் முடிவில் ஒரு கதவு. அந்த கதவு முன்னாடி அவள் கவனிக்கவில்லை. அந்த கதவு மெதுவாக தானாக திறந்தது. உள்ளே ஒரு அறை. அந்த அறையில் ஒரே ஒரு பொருள், ஒரு பெரிய கண்ணாடி. அந்த கண்ணாடி முழு அறையையும் பார்த்து கொண்டிருந்தது. சங்கீதா அதன் முன்னால் நின்றாள். அவளுடைய உருவம் அதுல தெரிந்தது. ஆனா ஒரு நிமிடம் கழிச்சு அவள் உணர்ந்தாள், அவள் மட்டும் இல்லை. கண் முடிவுக்கு முன் கண்ணாடியில் அவளுக்கு பின்னால் ஒரு மங்கலான உருவம். பெண், நீளமான முடி, அசையாத கண்கள். சங்கீதா திரும்பி பார்க்க முயற்சி செய்தாள். அவள் திரும்புவதற்குள் இசைக்குறிப்புகள். சா ரீ கா. அந்த குரல் அவளுடைய காதுக்குள் முழுசா இறங்கிச்சு. அவள் கத்த முயற்சி செய்தாள். குரல் வரவில்லை. கண்ணாடியில் இரத்தம் சொட்ட ஆரம்பிச்சது. அதுல மெதுவாக எழுத்து தோன்றியது. இரத்தத் துளி. நான் தான் முதலில் இருந்தேன்.